என்ஜாய் हम सभी பண்றீங்களா அப்படின்ட்டு இது கேக்குறாங்க. का जीवन में लक्ष्य है मनमना நம்ம भाव எல்லாருக்கும் இந்த வாழ்க்கையில अर्थात ஒரு बाबा की குறிக்கோள் இருக்கு. मनोयान அதாவது மன்மனாபவ ஆகணும். அதாவது தொடர்ந்து जीवन में பாபாவின் நினைவுல இருக்கணும் அப்படின்னு ऐसा நாம लक्ष्य எல்லாரும் रखते हुए குறிக்கோள் வச்சிருக்கோம். முழு நாளும் கூட जब रात को देखते हैं முழு நாளும் பாபாவை நினைவு किसकी செய்யும் याद குறிக்கோளை रही வச்சிருங்க. அப்போ நைட்ல வந்து நம்ம செக் क्या பண்ணும்போது कारण था நம்மளுடைய நினைவு அட்டவணை जो इतने घंटे याद அப்போ नहीं रही என்ன कई घंटे காரணம் संकल्पों में रहे अलग अलग तरह के பல वाइब्रेशंस में रहे வெவ்வேறு तो விதமான चेक करें कि காரணங்கள் எதற்காக நான் பாபாவை और நினைவு उससे செய்யாம क्या இருந்தேன் प्राप्ति की பல மணி जरूरत है நேரங்கள் அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது किस என்ன बात के விதமான संकल्प துறவு क्या என்பது இப்ப सीखना चाहते அவசியமாக हैं இருக்கு क्या அப்படின்னு சோதனை का फल பண்ணணும். चाहते हैं என்ன விதமான ऐसे तो नहीं पता चलता எண்ணங்கள் है कहीं हम कुछ என்ன लिखते हैं பலன் என்னுடைய लेकिन வாழ்க்கையில कोई जो எனக்கு सूक्ष्म கிடைக்கணும் என்ன संकेत நாம வந்து मिलते हैं वह சோதனை संकल्प பட்டாம நம்மளால தெரிஞ்சுக்க या याद முடியாது नहीं रहते என்ன हैं எண்ணங்கள் இருந்தது तो एक बार அப்படின்னு. तो हम அந்த नोट எண்ணங்கள் करें வீணான எண்ணங்களா, और जब हम नोट நாம் करें பாபாவை நினைவு செய்தோமா और फिर लिखें அப்படின்னு நாம வந்து जो இந்த भी மாதிரி ஒரு संकल्प அட்டவணை थे வச்சிருக்கும் போது क्या था எல்லாத்தையும் எழுதும் कौन போது सा ऐसा நம்மளால संस्कार है அதை பார்க்க முடியும். किस என்ன कारण என்ன से வீணான ये எண்ணங்கள் सब வந்தது, என்ன संकल्प से ஒரு சுபாவ मनमना சமஸ்காரம் भाव என்னை की வந்து स्थिति ना रही இந்த வீணான எண்ணங்கள் வர तो காரணமாக उसमें बाबा இருந்தது, बता रहे हैं कि எதுக்கு வந்து நான் किसी न किसी மன்மனாபவ प्रकार का ஸ்திதியில त्याग இருக்க की कमी முடியல அப்படின்னு நாம் சோதனை பண்ணுவோம். तो அதுக்காக பாபா सर्वस्व என்ன और சொல்ற, सर्वंश ஏதோ சில துறவு என்பது அவசியமாக हर இருக்கு प्रकार का அப்படின்னு त्याग பாபா चाहिए சொல்றார். நீங்கள் और ऐसे முழுமையான देखा ஒரு जाए துறவை கொண்டவராக तो हर एक ने ஆகணும். जीवन में त्याग तो அதாவது बहुत किया है எந்த விதமான துறவாக त्याग किए இருந்தாலும் हैं அது இருக்கணும். देह के संबंध किए हैं ஏன்னா நம்மளுடைய परंतु வாழ்க்கையில जब நம்மளுடைய उनके साथ விகாரங்கள், व्यवहार है உடல் उन உறவுகள் चीजों का यूज है இதையெல்லாம் வந்து जो நாம करना துறவு जरूरी भी है பண்ணிருக்கலாம். நாம வந்து वो सब करते हुए பயன்படுத்துறோம். जो बाबा की यादों வாழ்க்கையில के வந்து அவசியம். और ஆனா उसके அதை बीच में क्या எல்லாத்தையும் क्या பயன்படுத்தும் विघ्न பொழுதும் है நாம் பாபாவை நினைவு செய்றோம் कौन அப்படின்னு से சொன்னா त्याग की कमी है தடைகள் ஏதாவது अगर हम उस पर வந்தது अटेंशन நினைவுல देंगे அப்படின்னா तो मैं அங்க समझती என்ன हूँ कि துறவு தேவை याद நமக்கு निरंतर அப்படின்னு நாம சோதனை रह பண்ணணும். सकेगी அதற்கு तो நாம என்ன देखिए बाबा क्या பண்ணணும் कहते அப்படின்னா हैं நம்மை நாம் कि சோதிக்கணும். நாம் ऐसे அதை குறிப்பெடுத்துக் सर्वंश கொள்ளணும். त्यागी அப்பதான் நம்மளால தொடர்ச்சியாக बनना பாபாவை நினைவு செய்ய हर முடியும். श्रेष्ठ कार्य में அதனால்தான் பாபா சொல்றார், முழுமையான ஒரு துறவை கொண்டவர்களாக ஆகுங்க, உங்களை सेवा ஒரு की सफलता का பொறுப்பானவர்களாக कार्य में கருதுங்கள் அப்படின்னு பாபா சொல்றார். ஒவ்வொரு श्रेष्ठ காரியத்திலும் कर्मों में ஒரு சேவையில श्रेष्ठ வெற்றி பெறணும் सेवा की அப்படின்னாலும் सफलता के कार्य में பிராமண ஆத்மாக்களின் ब्राह्मण முன்னேற்றத்திற்கான आत्माओं की காரியமாக उन्नति के இருந்தாலும் कार्य में பலவீனம் அல்லது कमजोरी व व्यर्थ வீணான वातावरण को சூழலை बदलने के மாற்றும் कार्य காரியத்தில் ஆத்மா நான் பொறுப்பு என்று की உணர்ந்து बात पे செல்லுங்கள். वातावरण व्यर्थ फैल जाता है அது तो போன்று अपने जिम्मेवार आत्मा समझकर चलो உங்களை बदलने के வந்து ஒரு कार्य में பொறுப்பான ஆத்மா என்று जिम्मेवार நினைத்து आत्मा முன்னோக்கி समझकर செல்லுங்கள். இது போன்று சதா ஒவ்வொரு உயர்ந்த காரியத்திலும் ये சர்வம்ச सूक्ष्म தியாகியாகி இருக்கவும். पुरुषार्थ सेवा अटेंशन எல்லைக்கு உட்பட்ட செயலின் எல்லைக்கு உட்பட்ட बहुत जरूरी है இது और வந்து ரொம்ப जितना ஒரு उसमें रहते சூட்சுமமான हैं ஒரு கவனம் வைக்க तो வேண்டியது. எந்த रियलाइजेशन भी அளவிற்கு होती है இதுல अनुभूति நாம் भी होती है அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றோமோ அந்த அளவு परिवर्तन நமக்கு भी होता है அனுபவம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும், மாற்றம் என்பது இருக்கும். तो बाबा कहते हैं हद के कर्म का हद के फल அதனால்தான் பாபா पाने வந்து की சொல்றாரு, நீங்க ஆசை अल्पकाल की इच्छा என்றால் என்ன, அதாவது எல்லைக்கு உட்பட்ட செயலின் इच्छा मात्र எல்லைக்கு में विद्या बन உட்பட்ட பலனை அடையும் குறுகிய கால ஆசையிலிருந்து ஆசை तो என்றால் सदा என்னவென்றே அறியாத प्रत्यक्ष நிலை फल के உடையவர் ஆகுங்கள். आने वाले ஆக मन दुरुस्त சதா உடனடி பலன் मन सदा உண்டு स्वस्थ மன ஆரோக்கியம் பெற்றவர் ஆகுங்கள். சதா நலம் सदा பெறுவீர்கள், स्वस्थ होंगे சதா सदा மன்மனாபவ நிலையில் मनमना भाव இருப்பீர்கள். होंगे तो स्वस्थ रहने का मतलब मनमना भाव
आजकल तो मन ஆரோக்கியமாக में இருப்பது जैसे ही என்றால் மன்மனாபவ टेंशन ஸ்திதியில் चल चल இருப்பது. இன்றைய நாள்ல என்ன நடக்குது पहले पहले அப்படின்னா, तो மனசுல मन ஒரு मना भाव எண்ணம் सीख जाओ, இருக்கு அப்படின்னா, முதல்ல என்ன साइलेंस நடக்குது? में चले जाओ உங்களை और ம खुद को दो, மன்மனாபவ் அப்படின்னு फिर उसके बाद மௌனம்ங்கிற அந்த ஸ்திதியில जो நீங்க कार्य உங்களை करना है, ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். जो सेवा அதன் करनी பிறகு है, நீங்க என்ன जो செய்யணுமோ அதை जिम्मेवारी है, செய்யுங்க. என்ன சேவையாக चाहे वो இருந்தாலும், वातावरण बदलने की वो என்ன सेवा, பொறுப்புகளை நீங்க धीरे वह நிறைவேற்றணும், स्पष्ट होगा, அந்த नहीं तो சூழலை மாற்றும் कई बार சேவையாக स्पष्ट नहीं இருக்கலாம். होती, அப்போ என்ன सोचते हैं செய்யணும் सोचते हैं அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக और இருக்கும். सोच சிலப்போ हमारा நமக்கு என்ன अपने संस्कारों செய்யணுங்கிற के अनुसार தெளிவே होता है। இருப்பதில்லை. तो ये बहुत अच्छी बात पापा ने बताई நம்முடைய எண்ணங்கள் நம்மளுடைய कि मन சமஸ்காரத்துல दुरुस्त का இருந்து मतलब வருது. मन मना भाव, அதனால பாபா और சொல்றார், मन मना உங்களுடைய भाव की மனம் वेग में ஆரோக்கியமாக இருந்ததுன்னு अर्थ पैदा சொன்னா, कर அங்க दो। மன்மனாபவ ஸ்திதி இருக்கும். तो மன்மனாபவ் अपनी कनेक्शन बनाए रखें, உங்களுக்கு தற்காலிகமான मन ஆசைகள் मना भाव இருக்கும் से அப்படின்னா, कई तरह के लाभ है। மன்மனாபவாக இருக்க முடியாது. पहले तो அதனால் अपने मन தொடர்ந்து की एकाग्रता, பாபாவோடு ஒரு சந்திப்பை வைத்திருங்கள். அப்ப दूसरा बाबा மன்மனாபவ से ஸ்திதியில कनेक्शन நாம் बना। இருக்கும்போது நமக்கு அதுல பலவிதமான நன்மை இருக்கு. तो अगर मन की நம்மளுடைய है மனம் ஒருமுகப்பட்டு अवस्था, இருக்கும்போது பாபாவோடு क्योंकि நமக்கு मन தொடர்பு मना भाव के இருக்கு. लिए तो மனதினுடைய आत्मिक ஸ்திதி स्थिति चाहिए, என்ன ஆகும்? बैठ நாம் के मंत्र மன்மனாபவாக पढ़ो मैं आत्मा, இருக்கும்போது நான் शांत स्वरूप ஆத்மாங்கிற ज्ञान உணர்வுல स्वरूप நாம இருக்கின்றோம். अपने நான் स्वरूप ஆத்மா में என்பதை मस्त நான் रहते हुए அறிந்து வைக்கின்றேன். 1 मिनट लगता है बाबा से நான் कनेक्ट அமைதி करने में, சுரூபம். உங்களுடைய உண்மையான ரூபத்துல நீங்க देखिए मन ஸ்திரமாக बिखरा हुआ இருங்கள். है, அப்போ भटका நீங்க हुआ ஒரு है, நொடியில பாபா तो கிட்ட बाबा को याद தொடர்புல करना भी இருப்பீங்க. चाहते हैं तो नहीं ஆனா होता। என்னுடைய மனம் வெவ்வேறு इसलिए हमको திசையில पहले போய்கிட்டு இருக்கு. ज्ञान करना है। பலவிதமான எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா, मैं 1-2 நான் दिन से பாபாவை ये நினைவு सोची हूँ செய்யணும் அப்படிங்கிற कि போது மன बाबा की ஒருமைப்பாடு प्रेजेंस को இருக்காது. अनुभव करने அதனால के लिए நாம் அதை சில बाबा की நாட்களாக शिक्षाओं நான் को இதை याद பற்றி करना है। சிந்திச்சிட்டு இருக்கேன். பாபாவை நான் அனுபவம் बाबा ये பண்ணணும். कहते हैं, बाबा ये பாபா என் கூட समझाते हैं, இருப்பதை आज நான் बाबा ने நினைவு ये कहा। செய்யணும்னா, பாபாவுடைய கற்பித்தல்களை तो நான் जितना நினைவு जितना செய்யணும். இன்னைக்கு इस तरह பாபா से இதை बाबा சொன்னார், शब्द பாபா இதை अंदर சொன்னார் से बाहर से निकलता அப்படின்னு रहेगा, எந்த அளவிற்கு आपको பாபா आपका பாபா अनुभव भी होगा। பாபா அப்படின்னு என்னுடைய चाहे ஒவ்வொரு शक्ति का, வார்த்தையிலும் चाहे நான் मदद का, பாபாவை चाहे என்று பயன்படுத்துறேனோ அந்த कोई भी அளவுக்கு तरह की பாபா எனக்கு फीलिंग्स, இருக்கார். பாபாவின் சக்திகள், कई कहते हैं कि பாபாவின் बाबा आजकल கற்பித்தல்கள். बहुत गुप्त அப்போ है, बाबा का பாபான்னு अनुभव சொல்லும் नहीं போதே होता है, இயல்பா प्रेम नहीं होता है, இருக்கும். क्योंकि हम स्वरूप नहीं बनते ना। சில பேர் சொல்றாங்க, பாபா ரொம்ப तो மறைமுகமா शिक्षाएं இருக்கிறார், याद करते பாபாவுடைய हैं, அன்பு அனுபவம் ஆகல स्वरूप बनते அப்படின்லாம் हैं, சொல்றாங்க. बाबा ஆனா को இது याद நம்மை करेंगे பொறுத்த விஷயம். நாம் எந்த அளவிற்கு तो அந்த अनुभव ஸ்திதியில होगा, இருக்கிறோமோ அந்த அளவிற்கு साइलेंस பாபாவை का होगा, நம்மால் அனுபவம் செய்ய முடியும். मधुरता का होगा, மௌனத்துல நாம இருக்க अंदर முடியும். से खुद ही பாபா महसूस கிட்ட होगा இருந்து இனிமையை அனுபவம் जैसे பண்ண முடியும். बाबा मुझे உள்ளுக்குள்ள நம்மளால उपराम कर रहे हैं, बाबा பாபாவை मुझे உணர प्यारा முடியும். बना रहे हैं। பாபா என்னோடு बाबा कहते हैं இருக்கின்றார். बच्चे साक्षी बनो। பாபா என்னை அப்பாற்பட்ட ஸ்திதிக்கு கொண்டு போகிறார். तो ऐसे इसलिए हमेशा பற்றற்ற பார்வையாளராக लौकिक में பாபா भी என்ன किसी की ஆக்குறார் याद அப்படின்னு किसी உணர की முடியும். बातों से ही आती அதனால்தான் है। तो बाबा की உதாரணத்திற்கு हमारे से நீங்க क्या बातें हैं? ஏதாவது ஒரு मुझे क्या உலகாய अनुभव ஒரு हुआ? லௌகிக சம்பந்தத்தை உறவு செய்றீங்க அப்படின்னா, तो कईयों को मुरली याद नहीं रहती, मनन பாபா என்ன चिंतन नहीं, சொல்றார் उनसे पढ़ो, அப்படின்னு நீங்க சொல்வீங்க. सुनो, ஆனா நம்ம முரளியே எனக்கு आज ஞாபகம் हमारी இல்லை दादियों ने அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க. बाबा के साथ அப்ப நீங்க என்ன रहते हुए भी பண்ணணும்? பலமுறை முரளியை கேட்கணும். जब தாதிலாம் बैठे என்ன பண்ணாங்க? ज्ञान का मनन चिंतन किया। அவங்க பாபாவோடு வாழ்ந்தாங்க. பாபாவோட எப்ப दादी प्रकाश உட்கார்ந்தாலும் मणि, அவங்க दादी ஞான जानी, சிந்தனை பண்ணுவாங்க. रात को कई बार ऐसा தாதி होता था பிரகாஷ் कि மணி, தாதி आयु ஜானகி अनुसार, எல்லாரும் तबीयत நைட்ல என்ன अनुसार பண்ணுவாங்க? पूरी नींद नहीं आई तो उठ के बैठ எங்க जाते थे, அவங்க मुरली पढ़ लो। तो मन के अंदर बाबा की मुरली चलते அவங்களால चलते தூங்க முடியாது. அந்த शांति மாதிரி आ जाता ஏதாச்சும் था। இருந்ததுன்னா முரளி ஞான और हो சிந்தனை सकता பண்ணுவாங்க, है முரளி इस படிப்பாங்க. आत्मा को हमारी அப்போ நீங்க उस आकाश ரிலாக்ஸ்டாவும் की जरूरत இருக்கிறீங்க. हो। அதே நேரத்துல तो बहुत तरह के அந்த लाभ होते நேரத்துல हैं, पर लक्ष्य அந்த क्या रखो, ஆத்மாவிற்கு நமக்கு अभ्यास क्या करो, சாகாஷ் வேண்டி இருக்கும். मन मना भाव। அதனால பல நன்மைகள் இருக்கு. मन அதனால मना நாம भाव இந்த के ஒரு लिए क्या करो, पहले अपने मन को ठीक குறிக்கோள் करो, வச்சிருக்கணும். फिर மன்மனாபவ் मेरे में ठीक அப்படிங்கிற அந்த सोचेगा। குறிக்கோள் வச்சிருக்கணும். அதுக்கு முதல்ல நம்முடைய इसलिए बाबा மனதை कह रहे हैं मन ஒருமுகப்படுத்தணும். दुरुस्त करता है, அதன் பிறகு பாபாவோட मन தொடர்பை स्वस्थ करता है, ஏற்படுத்தணும். அதனாலதான் பாபா சொல்ற, तो
ஆரோக்கியமான மனம் அப்படின்னு சொல்றார். மனம் ஆரோக்கியமாக இருந்தால் உங்களால் अव्यक्त मुरली மன்மனாபமாக रिविजन இருக்க முடியும். 1969 से அவ்வியக்த முரளி ரிவிஷன் ज्ञान के रतन 1969 और முதல் स्नेह के मोती ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். அவ்வியக்த முரளி மீட்டல் ஒரிஜினல் தேதி अव्यक्तवाणी மே तारीख है 18 जून 1974 1974. ஒரு लाइट வெளிச்ச हाउस और लाइट வீடாகவும், हाउस அதாவது बन கலங்கரை नई விளக்கமாகவும், दुनिया சக்தி की लेकर வீடாகவும் बनो ஆகுங்கள். सर्वशक्ति புது माने உலகத்தை ही सर्वगुण புது संपन्न உலகத்தை படைப்பவராக सारे कला ஆகுங்கள். संपूर्ण யார் बनने के ஒருவரிடம் அனைத்து अधिकारी சக்திகளும் रखते हैं இருக்கிறதோ, மாஸ்டர் कम சர்வசக்திவானாக शक्तिवान இருக்கிறாரோ, कल्याणी बन அவர் सकते हैं அவர்கள் लेकिन विश्व அனைத்து कल्याणी தெய்வீக नहीं बन குணங்களுக்கும் सकते உரிமையை பெற अगर முடியும். किसी 16 आत्मा கலைகள் को சம்பூர்ணமாகும். समाने யாருக்கு की शक्ति சக்திகள் குறைவாக चाहिए இருக்கோ और அவங்க आप நன்மை उसे विस्तार பயப்பவராக ஆக करने की முடியும். ஆனால் शक्ति दे உலக दो சேவையாளராக ஆக वहाँ और முடியாது. உலக अन्य सब உபகாரி ஆக शक्तियां दे முடியாது. दो लेकिन இப்போ ஒரு जो அமிழ்த்தும் उसको சக்தி தேவையாக चाहिए இருக்கு ஒரு वह ஆத்மாவுக்கு न दे அப்படின்னா, सको அந்த तो ஆத்மாவிற்கு क्या वह நாங்கள் आत्मा तृप्त விரிவுபடுத்தும் होगी சக்தியை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த क्या ஆத்மா आपको திருப்தி विश्व அடைய कल्याणी முடியுமா? मानेंगी அந்த ஆத்மா जैसे உங்களை किसको உலக माने உபகாரி कि என்று प्यास நினைக்க को முடியுமா? और உதாரணமாக आप ஒரு उसे ஆத்மா 36 தாகமாக प्रकार के இருக்கு भोजन दे दो தண்ணிக்காக அப்படின்னா, நீங்க लेकिन அவங்களுக்கு पानी का 36 प्यासा வகையான சாப்பாடு क्या கொடுத்தீங்க 36 प्रकार के அப்படின்னா, भोजन से அவங்களுக்கு தண்ணியை கொடுக்கலைன்னா संतुष्ट அவங்களுக்கு होगा எப்படி இருக்கும்? वह आपके प्रति शुक्रिया அவர் मानेगा திருப்தி அடைவாரா? நீங்க தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவர் திருப்தி அடைவாரா? அவருக்கு पानी 36 के வகையான बदले चाहे உணவு आप उसे தேவைப்படாது. फेंक அவர் दें உங்களுக்கு நன்றி परंतु கூறுவாரா? उस समय उस आत्मा தண்ணிக்கு की பதிலாக சில பேருக்கு நீங்க पानी வைரத்தை के கொடுக்குறீங்க बूंद की அப்படின்னா, அந்த कीमत நேரத்துல अनेक हीरों ஒரு से ज्यादा துளி है தண்ணியினுடைய ऐसे மதிப்பு ही अगर அப்படிங்கிறது अपने பல पास வைரங்களின் விட सर्वशक्तियों का மதிப்பு வாய்ந்ததாக இருக்கும். அப்ப स्टॉक அவர் जमा திருப்தி नहीं होगा அடைவாரா? அதே तो முறையில सर्व आत्माओं को நீங்க संतुष्ट करने ஒரு वाली எல்லா संतुष्ट சக்திகளினுடைய मणियां नहीं बन सकेंगी ஸ்டாக், அதாவது वह सर्व ஹம், आत्माएं சேமிப்பை நீங்க आपको அதிகரிக்கல जीदाता அப்படின்னு சொன்னா, உங்களால सर्वशक्ति दाता नहीं திருப்தி मानेंगी ரத்தினம் ஆக முடியாது. அப்போ अगर உங்களை विश्व की सर्व எல்லாரையும் आत्माओं உங்களால द्वारा திருப்திப்படுத்த முடியாது. विश्व कल्याणी அப்போ உங்களை माननीय அவர்கள் नहीं बनेंगी வாழ்க்கையை தானம் பண்ணவங்க तो माननीय அப்படின்னு के बिना சொல்ல மாட்டாங்க. पूजनीय भी नहीं ஒரு बन எல்லா सकेंगी சக்திகளையும் அருள்பவர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ संतुष्ट मणि बनने के बिना बाप दादा के நீங்க मस्तक உலக की मणियां உபகாரி ஆத்மா नहीं ஆகல बन सकते அப்படின்னு हो சொன்னா, எல்லா உலகத்துல உள்ள कैसे எல்லா महीनता ஆத்மாக்களாலும் की உங்களை जपन ஏத்துக்க करते हो முடியாது. அப்போ बाप तक இப்படி मुख्य உங்களை मुख्य ஏத்துக்கல बातों அப்படின்னா, में நீங்க भी जपन வழிபாட்டிற்கு करना உரியவர்களாகவும் ஆக मुश्किल முடியாது. अनुभव होता நீங்க है திருப்தி ரத்தினம் अगर ஆகாம चेकिंग करना நீங்க नहीं आता பாப்தாதாவினுடைய वह நெற்றியின் सोचते हैं மணியாக कि ஆக முடியாது. निजी இந்த संस्कार சூட்சுமமான नहीं बनता ஒரு तो செக்கிங் स्काई நீங்க टाइटल कम பண்ணதுக்கு हो அப்புறம் जाता है உங்களுக்கு முக்கியமான वह कौन सा கருத்துக்களை एक एक நீங்க सब्जेक्ट का एक எப்படி एक நீங்க टुकड़ा உங்கள கொண்டு வர முடியும்? अच्छा आगे की ஒவ்வொரு मुरली कल சப்ஜெக்ட்லயும் सुनेंगे ஒவ்வொரு ओम சமஸ்காரத்தை நீங்க शांति ஆதியான சமஸ்காரத்தை எவ்வாறு நீங்கள் கொண்டு வர முடியும்? முரளியை நாளை மீண்டும் தொடரும். Rather, Baba says, you just remain conscious, I am always there with you. பாபா It's உங்களுக்கு just சொல்றாரு switching on அப்படின்னா, and switching off. இது Sometimes we wonder, சில நேரங்கள்ல நம்ம many கேட்கின்றோம், souls, they think they are very நிறைய intellectual ஆத்மாக்கள் people. How can ரொம்ப it be so simple? புத்திசாலிகள் அப்படின்னு Baba says, நினைக்கிறாங்க. just say இப்ப hello எவ்வளவு Baba and you will be with Baba. How can that be? Baba is so far, far away. பாபா இவ்வளவு தூரத்துல இருக்கிறார், ஹலோ பாபான்னு சொல்லுங்க, நான் உங்க கூட இருக்கிறேன் பாபா சொல்றாரு, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சில But have புத்திசாலியாக you ever இருக்கிறவங்க கேக்குறாங்க. tuned about the speed of your thought? ஆனா உங்களுடைய எண்ணத்தினுடைய வேகத்தை Your பற்றி thought நீங்க சிந்திச்சு travels. பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய எண்ணம் பயணம் செய்யுது.
at such a high speed, இந்த எண்ணம் அவ்வளவு வேகமாக பயணம் செய்யுது. what travels at the maximum speed we know. We used to hear the light, நமக்கு தெரியும் இல்லையா, அதாவது 180,000 ஒளிதான் miles per second. அவ்வளவு But the வேகமாக thought பயணம் travels பண்ணக்கூடியது much ஒளி. faster than that. ஆனா எண்ணம் அதை விட And all பன்மடங்கு the வேகமாக confusion பயணம் which gets செய்து created suddenly திடீரென்று நமக்கு ஏற்படும் எல்லா குழப்பமும் is எதனால only அப்படின்னா because of the thought process. நம்முடைய எண்ணங்கள் If we had அவ்வளவு taken குழப்பமே care of the ஏற்படுது. thought process, ஆனா நாம் எப்படி things would எண்ணங்களை have been உருவாக்குறோம் very அப்படிங்கறத good பத்தி all the time. நாம கவனம் வைத்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்களுமே சரியாக Due to நடக்கும், மிக சரியாக circumstances, due இருக்கும். to previous ஆனா upbringing, due to சூழ்நிலைகள், நாம் wrong வளர்க்கப்பட்ட விதம், conceptions sometimes, சில நேரத்துல தவறான the புரிந்துணர்வு, thought process இதனால becomes நாம் சிந்திக்கும் விதம் அப்படிங்கிறது negative. எதிர்மறையாக இருக்கு. Now this is where empowering of the thought is needed. இதனாலதான் எண்ணத்தை சக்திசாலியாக நாம் When I ஆக்கணும். want to experience Baba all the time, பாபாவை அனைத்து நேரத்திலும் நான் நினைவு செய்யணும், அனுபவம் Baba செய்யணும் says- அப்படின்னா பாபா சொல்றார், he doesn't sit like this, take the rosary in your hand, உங்களுடைய கையில take the murli in your ஜப மாலை hand. வச்சுக்கீங்க, இல்ல உங்க கையில முரளி வச்சுக்கீங்க, இந்த மாதிரி Okay, உட்காருங்க for அப்படின்னா preparation you பாபா may do சொல்லல. that. நாம ரெடி But ஆகணும் what is the அப்படிங்கிறப்போ நாம process? செய்யலாம். Within ஆனா a moment you are with Baba. ஒரு நொடிக்குள்ள நாம் பாபா கிட்ட This is இருக்கிறோம். just say hello Baba and you are there. ஹலோ பாபான்னு சொன்னீங்கன்னா நீங்க பாபாவோட இருப்பீங்க. जहाँ पा लिया